சொல்லு. அன்னைக்கு ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னியே, பண்ணினியா? என்ன சொன்னாங்க? பிரெயின் டியூமர்னு சொன்னாங்க. ஏய், என்னடி சொல்ற? என்ன பயந்துட்டியா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு பிரெயின் டியூமர்னு சொன்னப்போ கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டரே ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. எனக்கு அவரை பார்த்ததும் பயங்கர சிரிப்பு தான் வந்துச்சு. நான் ஏன் சிரிக்கிறேனே அவருக்கு தெரியல. அப்புறம் தான் நான் சொன்னேன், பிரெயின் இருக்கிறதுனால தானே பிரெயின் டியூமர் வந்திருக்கு. நான் மூலக்காரின்னு நிரூபிச்ச அந்த வியாதியை திட்டாதீங்கன்னு சொன்னேன். நான் சொன்னதை உன்னால நம்ப முடியலல்ல? அது என்னோட தலைவிதி. உன்னை புரிஞ்சுக்கவே முடியல பிந்து. அதான் பிந்து. என்ன சூர்யா? என்னக்கா ஆச்சு உங்களுக்கு? ஒன்னும் ஆகலையே. உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? சரி, யார் சொல்லியிருந்தாலும் அதை அப்படியே நீ நம்பிடுவியா? எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் முதல்ல உன்கிட்ட தானே சொல்லுவேன். சினிமாக்கு போகணும்னு காசு கேட்டா கொடுப்பாளா? அதான் ஸ்கேன் எடுக்கணும்னு போய் சொன்னேன். அக்கா என்னக்கா நீங்க அதுக்காக இப்படி இல்லாம பண்றது? ஹே, வாழ்க்கைய ஒவ்வொரு செகண்டும் வாழ்ந்துடணும். நாம தொலைக்கிற ஒவ்வொரு நொடியையும் திரும்ப எங்கேயுமே மீட்டெடுக்க முடியாது. அதனால இது மாதிரி சின்ன சின்ன என்டர்டெயின்மெண்ட் இருந்துட்டே இருக்கணும். அக்கா, இதுவே வேற ஏதாவது விபரீதத்துல கொண்டு போய் விட்டா அதையும் சந்தோஷமா ஃபேஸ் பண்ண வேண்டியதுதான். வேற வழி இல்லையே. அக்கா, நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருக்கீங்க. என்னப்பா இப்படி பண்ணிட்ட? உன்னை நம்பிதானே நான் உண்மைய சொன்னேன். நீ ஏன் அத சூர்யா கிட்ட போய் சொன்ன? இப்ப அவ என்கிட்ட வந்து கேக்குறா தெரியுமா? சினிமாக்கு போகணும்னு காசு கேட்டா தருவாளா? அதான் ஸ்கேன் பண்ண கேட்டதா சொன்னேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லி வச்சேன். அப்புறம் தான் அவ எனக்கு எதுவும் இல்லைன்னு நம்ப ஆரம்பிச்சா. நான் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம் எனக்கு இருக்க வியாதிய பத்தி உன்கிட்ட சொன்னதுதான். நான் என்ன விருதா வாங்கியிருக்கேன்? வியாதியோட தானே இருக்கேன். ப்ளீஸ் பா, இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணாத. இருக்கிற கொஞ்ச நாளையாவது என்ன நிம்மதியா இருக்க விடு ப்ளீஸ். சாரி சாரி பிந்து. இனிமே நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சாரி 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 பிந்து. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. பானு, பிந்து வாங்க. இந்த பேட்ச்ல இருந்து 5 ஸ்டூடண்ட்ஸை ஸ்பெஷல் ட்ரைனிங்காக செலக்ட் பண்ணிருக்காங்க. இது உண்மையிலேயே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. பாண்டிச்சேரியில 15 நாள் கேம்ப். இதுல செலக்ட் ஆனவங்க பேரெல்லாம் இப்ப வாசிக்கிறேன், கேட்டுக்கங்க. பிந்து, ரேவதி, மேகலா, சூர்யா, பானு. இதுல விருப்பம் இல்லாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா காலையில நிர்வாகி வருவாங்க, அவங்க கிட்ட சொல்லிடுங்க. சரியா? பிந்து, சூர்யா எங்க? அவ ஓவன்ல இருக்கா மேடம். அப்ப நீ சூர்யா கிட்ட சொல்லிடு. சரி போங்க, எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. சூர்யா, என்னக்கா? பாண்டிச்சேரியில 15 நாள் கேம்ப் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நம்ம பேக்கரியில இருந்து 5 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல நீயும் நானும் இருக்கோம். 15 டேஸ் செம்ம ஜாலியா இருக்கும். இல்லக்கா, நான் வரல. ஹே, என்ன சொல்ற?
இல்லக்கா, நான் இது மாதிரி எப்பவும் போனதில்ல. அது மட்டும் இல்லாம வீட்லயும் விட மாட்டாங்க. அதான் ஏன்? ஆ, பழக்கம் இல்லக்கா. ஹே, நான் தான் உன் கூட வரேன்ல. சாரிக்கா, நான் வரல. ஓகே, இதுக்கு மேல உன் விருப்பம். சரி, நீ வரல, நான் வரலாமா? ஒன்னும் இல்ல, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து அக்கா அண்ணா அம்மா எல்லாரையும் பார்க்கலான்னு இருந்தேன். என்னக்கா நீங்க இத போய் கேட்கணுமா? தாராளமா வாங்கக்கா. சரி, கிளாஸ் முடிஞ்ச உடனே வெயிட் பண்ண, 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம். சரிக்கா. சரி. வீட்ல பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. சாரி சஞ்சய், என்னால தானே உனக்கு நிறைய சிரமம். என்னது சின்ன குழந்தை மாதிரி? இது எப்படி எங்க அம்மாவுக்கு தெரியும்? கரெக்டா வீட்டை கண்டுபிடிச்சு எப்படி வந்தாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்சரா. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே, இது நமக்கு செட் ஆகாது, நம்ம லவ் பண்ண முடியாதுன்னு. லூசுத்தனமா பேசாத. இப்பவே கூட அவங்க எல்லாரும் ஏத்துட்டு உன் கூட வரட்டுமா? இதுக்காடா இவ்ளோ தூரம் போராடி கஷ்டப்பட்டு உன்னை பிடிச்சு? என்ன அப்சரா, வரமாட்டேன்னு நினைக்கிறியா? என்ன பேசுற சஞ்சய்? நீ எனக்கு வேணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதுக்காக உன் குடும்பத்தையே நீ விரட்டணும்னு நான் சொல்லல. குடும்பங்கிறது எவ்வளவு அற்புதமான விஷயம் தெரியுமா? அது ஒரே செகண்ட்ல கழிச்சு நான் தூக்கி போட்டுருவேன்னு நினைச்சியா? அந்த அளவுக்கு கேவலமானவன் நான் இல்ல. உன்னை நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு அப்சரா. ஆனா வீடு வரைக்கும் இப்ப எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இதை எப்படி சமாளிக்க போறோம்னு தான் தெரியல. ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆண்டவனுக்கு வேற வேலையே இல்லையா சஞ்சய்? உனக்காக மேல இருந்து இறங்கி வந்து ஹவுஸ் ஓனர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போறாராக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம அறிவை வச்சு சாதிச்சுக்கிட்டாதான் அதை பார்த்து பெரிய விஷயங்கள்ல நமக்கு அவன் சப்போர்ட் பண்ணுவான். அது ஆண்டவன் பண்ணதில்ல, இந்த அப்சரா பண்ணது. ஆமா சஞ்சய், நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், உங்க அம்மா கேட்கவே இல்ல. அதான் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அவங்க கூட சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு வெளியே வந்துட்டேன். உங்க அம்மா வெயிட் பண்ணி பார்த்துட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நான் உள்ள போனேன். அங்க ஹவுஸ் ஓனர் மட்டும் தான் இருந்தாங்க. உங்க அம்மா போன உடனே என்னங்க சொல்றீங்க? அந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கன்னு நினைச்சு தானே வீடு பார்க்க சொன்னேன். வாமா, இவர் என்னென்னமா சொல்றாரு? உங்களை அனாதைன்னு நினைச்சு தானே வீடு வாடகைக்கு தரேன்னு சொன்னேன். இப்ப என்ன புதுசா அம்மான்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க வந்தாங்களா? அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதாமா. நான் தான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். நானும் அவங்க பையனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்ப நான் 4 மாசம். எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாங்க. அவங்க வீட்லயும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனாலதான் நாங்க தனி வீடு எடுத்து தங்குறதுன்னு முடிவு பண்ணோம். எங்க 2 குடும்பத்தையும் சமாதானப்படுத்துற வரைக்கும் நாங்க யாருக்கும் தெரியாம வாழணும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்.
என்னம்மா சொல்ற? இதுல நாங்க என்ன பண்ண முடியும்? அவங்க வீடெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்களே. இனிமே நாங்க இந்த வீட்டுக்கு கூட வர மாட்டோம். எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. இப்ப அவங்க பையனை கூட்டிட்டு வந்து இவன் தானே அன்னைக்கு வந்ததுன்னு கேட்டா நீங்க இவர் இல்லைன்னு சொல்லிடுங்கம்மா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன உங்க பொண்ணா நினைச்சு செஞ்சிடுங்கம்மா. நீங்க மட்டும் எங்களை காட்டி கொடுத்துட்டா எங்களை எங்க வீட்டுல கொன்னுடுவாங்க. அவர் என்கிட்ட இருந்து பிரிச்சா நான் சூசைட் பண்ணிப்பேன். என்னது? இது என் வயிற்றுல வளர்ற குழந்தை மேல சத்தியம். என்னம்மா இது? அதுக்காக குழந்தை மேல எல்லாம் சத்தியம் பண்ற? தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்கம்மா ப்ளீஸ். ஐயோ, என்னம்மா? எந்திரிம்மா, எந்திரி. என்னம்மா நீ? அழாத. சரி, ஏதோ வயிற்று பிள்ளைக்காரி சொல்றேங்கிறதுக்காக நாங்க தெரியலன்னு சொல்லிடுறோம். ரொம்ப தேங்க்ஸ்மா. இப்படிதான் அவங்கள சமாளிச்சேன். இன்னைக்கு அவங்கள சமாளிச்சிட்டோம். அப்ப நாளைக்கு இந்த லட்சணத்துல நாளைக்கு தான் நம்ம கல்யாணத்தை வர வச்சிருக்கோம். என்ன பண்ணலாம் சஞ்சய்? பேசாம கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடலாமா? என்ன டெஸ்ட் பண்றியா அப்சரா? பின்ன எந்த பதிலும் சொல்லாம இருந்தா நான் என்னதான் பண்றது? எங்க வீடு இல்ல, இந்த ஊரே திரண்டு வந்தாலும் நாளைக்கு நம்ம கல்யாணம் நடக்கும். நீயே முடியாதுன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். இப்ப என்ன, நாம அந்த வீட்டுல குடியிருக்க முடியாது, அவ்வளவுதானே? நாளைக்கு நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிடும். 2 நாளைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிக்கலாம். எதுக்கு சஞ்சய் அடுத்தவங்கள நம்ம சங்கடப்படுத்தணும்? அவங்களும் லவ் மேரேஜ் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தனியா தான் இருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் நாமளே புதுசா ஒரு வீடு பார்த்துக்கலாம். சஞ்சய், இவ்ளோ ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு வேற வீடு? அதுக்கப்புறம் அங்க இருந்தாலும் டென்ஷனாவே தான் இருக்கும். நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல, அதுக்கப்புறம் என்ன? உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்டல்லே தங்கிக்கிறேன். இல்ல அப்சரா. பாத்தியா, நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கே என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற. அதுக்கப்புறம் நான் எப்பவுமே உன் பேச்சை மீற மாட்டேன் அப்சரா. அதான் என் சஞ்சய். வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. ஹாய், நீங்க தானே மதி அக்கா? அக்கா வேண்டாம், மதினே கூப்பிடுங்க. வேணும்னா மதி சேச்சின்னு கூப்பிடவா? குறைச்சு திரிஞ்சு நிக்கு. கொஞ்சம் திரும்பி நில்லுங்கன்னு சொன்னேன். இந்தாங்க. எதுக்குமா இதெல்லாம்? எங்க மதி சொன்னா கேட்கவே இல்ல. நீங்க பேசவே கூடாது, இல்லெங்கில் மலையாளத்தில் சம்சாரிக்கணும். தேங்க்ஸ். ஆமா, அம்மா இங்க பின்பக்கம் இருக்காங்க. அப்படியா? வா வா, முதல்ல அம்மா போய் பார்க்கலாம். வா. அம்மா, எப்படிமா இருக்கீங்க? அம்மா, நான் சொன்னல பிந்து அக்கா, இவங்க தாமா. ஓஹோ, வாமா. மாமா, நீங்க இருங்க, எதுக்கு பாதியில எந்துக்குறீங்க? நீங்க வேலையை பாருங்க, நானும் பாத்திரம் கழுவுறேன். அக்கா, என்னக்கா அது? ஏய், நீ சும்மா இரு. ஏமா நீ இதெல்லாம் பண்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, 2 பேரும் சேர்ந்து செஞ்சா சீக்கிரம் வேலை முடியும். சீக்கிரம் தேங்க. வாமா, உட்காருங்கக்கா. என்னம்மா சாப்பிடுற? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நான் நிறைய பாவம் பண்ணிருக்கேம்மா. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஐயோ, நான் இந்த ஜென்மத்துல சொல்லல, போன ஜென்மத்துல ஏகப்பட்ட பாவம் பண்ணிருக்கேன்.
அது எப்படிக்கா இந்த ஜென்மத்துல உங்களுக்கு தெரியுது? நீ என் ஹாஸ்டலுக்கு வரலையே, ஒரே ஒரு தடவை வந்து பார், உனக்கே தெரியும். இந்த வீடை பாக்குறப்போ எங்க ஊர்ல இருக்க கோவில் மாதிரியே இருக்கு. முகத்துக்கு நேரா சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா சொல்லாம இருக்க முடியல. எங்க ஊர் கோவில்ல இருக்க சாமி அம்மா மாதிரியே இருக்கும்.